Hello friends, welcome to English Pesa Asaya. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 43000க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. So thank you very much. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் லைக் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. So ரொம்ப நன்றி. So இதுவரைக்கும் வந்து நம்ம டென்சஸ் வந்து என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படினா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இப்போ நம்ம ஆரம்பிச்சோம். அதுல வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வந்து உருவாக்குறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அது என்ன நெகட்டிவ் சென்டென்ஸ்? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நான் சுருக்கமா சொல்றேன். நான் சென்னைக்கு போய்க்கொண்டு இருப்பேன். அந்த இருப்பேன் இனிமே தான் நடக்கும். ஃபியூச்சர்ல ஒரு செயல் வந்து கண்டினியூஸா நடக்கும். இதுதான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? நான் சென்னைக்கு போய்க்கொண்டு இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவா எப்படி சொல்லுவீங்க? நான் சென்னைக்கு போய்க்கொண்டிருக்க மாட்டேன். நான் சென்னைக்கு போய்கிட்டு இருக்க மாட்டேன். பேச்சொலக்கில் எப்படி சொல்லணும்? நான் சென்னைக்கு போய்கிட்டு இருக்க மாட்டேன். ஓகே, கொஞ்சம் தூய தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் சென்னைக்கு போய்க்கொண்டிருக்க மாட்டேன். இதுதான் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி உருவாக்குறது பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஜென்ரலான ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். ரொம்ப ஈஸி. ஏன் அப்படி ஈஸின்னு சொன்னேன்? இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆக்சிலரி வெர்ப் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வில் பி அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப். சப்ஜெக்ட் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, if it is I, we, you, they, he, she, it names, நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், அவன், அவள், அது, அப்புறம் வந்து பெயர்கள், நம்ம எல்லாரோட நேம்ஸும் இருந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட் தான். முதல்ல என்ன வரணும்? சப்ஜெக்ட். ஓகே, இந்த 8 இதில் ஏதாவது ஒன்று சப்ஜெக்டாக வரும். அதுக்கப்புறம் வில் பி போடுறீங்க. அதுக்கடுத்து வெர்பு, நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அதுதான் வந்து வெர்பு. அடுத்து ஐஎன்ஜி வரும். இது வந்து ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர். இதுல இருந்து நான் நெகட்டிவ் சென்டென்ஸ் என்ன பண்ண போறேன்? இப்போ எழுத போறேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாசிட்டிவா ஒரு சென்டென்ஸ் எழுதி அதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பார்கள். இது எப்படி முதல்ல ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தால் விளையாடுவார்கள் அப்படின்னு இருக்கும். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவார்கள் அப்படிங்கிறது அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். விளையாடி கொண்டு இருப்பார்கள், கொண்டுன்னு வந்தாலே அது கண்டினியூஸ் டென்ஸ் தான். இருப்பார்கள் இனிமேல் ஃபியூச்சரில் நடக்க போகுது. ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ். ஓகே, இது நெகட்டிவாக நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் தமிழில் எழுதின ரெண்டுக்கும். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பார்கள். நெகட்டிவாக சொல்லும் போது அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க மாட்டார்கள். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறையான வாக்கியம். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எழுதுறேன். என் கூட சேர்ந்து பாசிட்டிவ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? அவர்கள் அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்ட். அதுக்கு என்ன இங்கிலீஷில்? தே போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன வரணும்? வில் பி. இந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு என்னது தான்? வில் பி போட்டுருங்க. அதை தே வில் பி போட்டாச்சு. அடுத்து வெர்பு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. அதோட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி. இந்த கண்டினியூஸ் டென்ஸில் ரொம்ப முக்கியமானது, எந்த கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் என்ன வரணும்? ஐஎன்ஜி வெர்போட சேர்த்துருக்க வேண்டும். தே வில் பி பிளேயிங். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன விளையாடி கொண்டிருக்கிறார்கள்? கிரிக்கெட். அப்படி எழுதுங்க. they will be playing cricket அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ், அது நேர்மறையான ஒரு வாக்கியம். இதை எப்படி நெகட்டிவா மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஆக்சிலரி வெர்ப். வழக்கம் போல ஆக்சிலரி வெர்போட ஒரு நாட் சேர்த்துட்டீங்கன்னா அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். சேர்க்கலாமா? இங்க எந்த இடத்துல நாட் சேர்க்கணும் அப்படின்னா இந்த வில் பி அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப். இந்த வில்லுக்கு அப்புறமா இந்த வில்லுக்கும் பிக்கும் நடுவில் ஒரு நாட் போட்டுறீங்க. அவ்வளோதான் நெகட்டிவ். They will not be playing cricket. Very simple. Will beங்கிறது பாசிட்டிவ், will not be அப்படிங்கிறது நெகட்டிவ். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எக்ஸாம்பிள், நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்.
இருப்பேன் அப்படிங்கிறது ஃபியூச்சர், கொண்டு வந்தால் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ். இதை நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? நான் உனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம். சப்ஜெக்ட் என்ன? நான். அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஐ. அடுத்து என்ன வரணும்? வில் பி. அதை டிஃபால்ட்டாக போட்டுறீங்க. ஐ வில் பி. வெர்பு என்னது? காத்து கொண்டிருத்தனா வெயிட் பண்ணுறது. ஓகே, அப்போ வெர்பு வெயிட் தான். அதோட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி. ஐ வில் பி வெயிட்டிங். நான் காத்து கொண்டிருப்பேன். யாருக்காக? உனக்காக அப்படின்ட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் வீடியோவிலேருந்து நிறைய வீடியோ எழுதி போட்டிருக்கேன். இந்த காக அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபார் அப்படின்னு அர்த்தம். ஃபார். உனக்காக அப்படின்னா ஃபார் யூ. ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. இங்கே நல்லா இப்போ நீங்கள் புதுசாக இன்றைக்கி ஒரு வேர்ட் கற்றுட்டீங்க. இதுவும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபார் யூ அப்படின்னு என்ன அர்த்தம்னா உனக்காக. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபார் மீனா என்ன அர்த்தம்? அப்போது எனக்காக. இந்த 2 வார்த்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன். இந்த ஐக்கு பதிலாக இது வந்து ஹீ வருது. அவன் உனக்காக காத்து கொண்டிருப்பான் அப்படின்னா ஹீ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. அவன் உனக்காக காத்து கொண்டிருப்பான். அவர்கள் உனக்காக காத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னா அவர்கள் அப்படின்னா தே வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருப்போம் அப்படின்னா ஐக்கு பதிலாக வி போடுறீங்க. வி வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருப்போம். அவ்வளோதான். அடுத்து இப்போ நெகட்டிவாக சொல்ல போகிறேன். நான் உனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டேன். நான்லாம் உனக்கு வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான், நான் உனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? வில்லுக்கும் பீக்கு நடுவில் ஒரு நாட் போடுறீங்க. அவ்வளோதான். இது 2 ஒரு நாட் போட்டிங்கன்னா அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். எழுதலாமா? ஐ வில் நாட் பி வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டேன். இதே இது நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டோம்னா நாங்கள் அப்படின்னா we will not be waiting for you. நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டோம். இதே இது அவர்கள் உனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னா they will not be waiting for you. ஓகே, அடுத்து லாஸ்ட் எக்ஸாம்பிள். நாங்கள் சென்னைக்கு போய்கொண்டு இருப்போம். நாங்கள் நாளைக்கு சென்னைக்கு போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவோமா? இருப்போம் அது ஃபியூச்சர் டென்ஸ், கொண்டு வந்துட்டு அது கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இது ஒரு பாசிட்டிவ். இது ஒரு நேர்மறையான வாக்கியம். இது நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் சென்னைக்கு போய்கிட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் சென்னைக்கு போய்கொண்டிருக்க மாட்டோம். இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நாங்கள் சென்னைக்கு போய்கொண்டிருக்க மாட்டோம். எங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. நாங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வி. அடுத்து வில் பி போட்டுறீங்க. சப்ஜெக்ட் வந்துட்டு அடுத்து வில் பி, அதை அப்படியே போட்டுறீங்க. வி வில் பி. அடுத்து வெர்பு வரணும். போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. அதோட ஐஎன்ஜி சேர்த்துறீங்க. வி வில் பி கோயிங். எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் எங்கே போய்கொண்டு இருக்கோம்? சென்னைக்கு. அந்த இக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? டு. அது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். வி வில் பி கோயிங் டு சென்னைக்கு. வி வில் பி கோயிங் டு சென்னை. நாங்கள் சென்னைக்கு போய்கொண்டு இருப்போம். இதே இது நெகட்டிவாக சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? 2க்கும் நடுவில் ஒரு நாட். வில்லுக்கும் பீக்கும் நடுவில் நாட் போடுவீங்க. அவ்வளோதான். நாங்கள் சென்னைக்கு போய் கொண்டிருக்க மாட்டோம். வி வில் நாட் பி கோயிங் டு சென்னை. அவ்வளோதான். இதே இது வீக் பதிலாக நிறைய இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் போடுங்க. நான் சென்னைக்கு போய் கொண்டிருக்க மாட்டேன்னா ஐ வில் நாட் பி கோயிங் டு சென்னை. நீ சென்னைக்கு போய் கொண்டிருக்க மாட்டாய் அப்படின்னா யூ வில் நாட் பி கோயிங் டு சென்னை. அவர்கள் சென்னைக்கு போய் கொண்டிருக்க மாட்டார்கள்னா தே வில் நாட் பி கோயிங் டு சென்னை. அவன் சென்னைக்கு போய் கொண்டிருக்க மாட்டான் அப்படின்னா he will not be going to சென்னை. அவள் சென்னைக்கு போய் கொண்டிருக்க மாட்டாள். she will not be going to சென்னை. ஓகே, இப்போ நேம் யாரோட நேம்ஸாக வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குமார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குமார் சென்னைக்கு போய் கொண்டிருக்க மாட்டான். குமார் will not be going to சென்னை. ஓகே, அவ்வளோதான். இப்போ லீனா அப்படின்னு எடுத்துக்கோங்க. லீனா அப்படிங்கிறது ஒரு நேம், அவ்வளோதானே. லீனா will not be going to சென்னை. லீனா சென்னைக்கு போய் கொண்டிருக்க மாட்டாள். அவ்வளோதான்.
இவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் பேசி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.